Dear students, we are going to discuss about fertilization and implantation. Now, let us discuss about the fertilization. What is fertilization and what is implantation? Then, what is polyspermy? So, these are aspects can discuss now. Fertilization occurs when a haploid sperm fuses with a haploid ovum to form a fertilized egg or diploid zygote. So, during fertilization, the haploid sperm, haploid means single or 23 chromosome, haploid means single or single N or 23 chromosome. Then a haploid sperm fuses with a haploid ovum. Haploid ovum அப்படிங்கிறது single N, அதே 23 chromosome. அப்போ haploid spermம் haploid ovum ரெண்டும் சேர்ந்து fusion ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா diploid zygote or fertilized egg. Diploid zygote or fertilized egg. So, what is fertilization? Fertilization occurs when a haploid sperm fuses with a haploid ovum to form a fertilized egg or diploid zygote. Diploid அப்படிங்கிறது 2n chromosomes. அப்போ எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா 46 குரோமோசோம் இருக்கலாம். The sperm deposited in the female reproductive tract. The sperm deposited in the female reproductive tract undergo capacitation. So, what is meant by capacitation? Capacitation அப்படிங்கிறது தமிழில் என்ன சொல்ல அப்படின்னா திறனேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மேல் ஸ்பெர்ம் டெலிவர் பண்ணுறாங்க. எங்கே டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீமேலினுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் ஆர் பர்த் கெனால் கூட சொல்லலாம். அதில் டெலிவரி பண்ணுறதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டேஷன். அப்போ மேலுடைய ஸ்பெர்மு ஃபீமேலினுடைய வெஜினல் ட்ராக்ட்னு சொல்லலாம், ஆர் பர்த் கெனால்னு சொல்லலாம், ஆர் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்னு சொல்லலாம். இந்த பர்த் கெனாலில் ஸ்பெர்மை டெலிவரி பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கெப்பாசிட்டேஷன், which is a biochemical event that enables the sperm to penetrate and fertilize the egg. அதாவது இது வந்து பயோகெமிக்கல் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ இது வந்து ஒரு வேதியியல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். that enables the sperm to penetrate and fertilize the egg. அப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்பெர்ம் போய் ஒரு எக்கை பெனட்ரேட் பண்ணி அதன் மூலமாக ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Fertilization occurs only if the ovum and sperms are transported simultaneously to the ambulary isthmic junction of the fallopian tube. ஆக்சுவலாக ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்பெர்மும் சரி எக்கும் சரி இது எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் நான் கரெக்டாக சொல்கிறேன். இந்த லைட் எங்கே தெரியுதோ அதில் நீங்கள் பார்க்கணும். அதாவது இஸ்துமஸ் அப்படிங்கிறது அந்த யுட்ரஸுக்கும் பக்கத்திலேயே இருக்கிற அந்த டியூபுக்கு பேர் தான் இஸ்துமஸ். அதுக்கடுத்தது என்ன இருக்குது, ஆம்புலா இருக்குது. ஆம்புலா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஆம்புலா அப்படிங்கிறது ஒரு என்லார்ஜ்டு போர்ஷன். அடுத்தது என்ன, இன்ஃபண்டிபுலம். இன்ஃபண்டிபுலம் அப்படிங்கிறது எ ஃபனல் ஷேப்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த நியர் ஆஃப் த ஓவரிக்கும் பக்கத்திலேயே இருக்கும் இந்த இன்ஃபண்டிபுலம். ஸோ அப்போ ஃபல்லோபியன் டியூப் எத்தனை பார்ட்டு, 3 ரீஜியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இஸ்துமஸ், அப்புறம் ஆம்புலா, இப்போ இன்ஃபண்டிபுலம். இந்த 3 பார்ட்டுக்கு பேர் தான் ஃபல்லோபியன் டியூப். இப்போ இந்த எக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகி எக்கு எங்கே வரணும், இஸ்துமஸும் ஆம்புலாவும் மீட் பண்ணுற இடத்துக்கு வரும். அதே டைமில் ஸ்பெர்ம் இங்கே வெஜினல் ட்ராக்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி எங்கே போகும் அப்படின்னா அதுவும் இந்த இஸ்துமஸும் ஆம்புலாவும் மீட் பண்ணுற இடம் அந்த இடத்துக்கு வரணும். இந்த ரெண்டும் ஒரே டைமில், அதாவது எக்கும் அந்த ஸ்பெர்மும் ஒரே டைமில் டிரான்ஸ்போர்ட் ஆகி எங்கே வரணும், இந்த ஆம்புலா அதாவது இஸ்துமஸும் ஆம்புலாவும் இணைகிற அந்த இடத்துக்கு வந்தால் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அந்த இடத்துக்கு பேர் அப்படின்னா ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன் அப்படின்னு பேர். ஆம்புலாவும் இஸ்துமஸும் சந்திக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், ஆம்புலரி
இஸ்துமிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் a sperm can enter the egg, it must penetrate the multiple layers of granulosa cells which are around the ovum forming the corona radiata. ஸோ அந்த எக்கில் பார்த்திங்க அப்படின்னா 3 layers இருக்குது அப்படின்னு நம்ம லாஸ்ட் பீரியட்ஸ் சொன்னோம். வாட் ஆர் த 3 layers? The internal layer is known as vitelline membrane, the middle layer is known as zona pellucida, the outer layer is known as corona radiata. The corona radiata is made up of many layers by granulosa cells. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா corona radiata. அப்போ அந்த corona radiataவில் பல அடுக்கு இழை இருக்குது. அது எதனால் ஆனது அப்படின்னா கிரானுலோசா செல்ஸால் ஆகிருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஸ்போம் வந்துச்சு அப்படின்னா முதல்ல எதை வந்து அது தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ளார நுழையணும் அப்படின்னா முதல்ல இந்த கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற லேயரை தொலைச்சிக்கிட்டு உள்ளார நுழைஞ்சாதான் அது போய் உள்ளுக்குள்ளார ரீச் ஆக முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் are held together by an adhesive cementing substance called hyaluronic acid. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹயாலுரோனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலத்தன்மையுடைய ஒரு நொதியை வந்து சுரக்குது. எங்கே அப்படின்னா இந்த கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற லேயரில் சுரக்கப்படுது. இந்த ஹயாலுரோனிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கொரோனா ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய அதிகமான இந்த பாலிக்கல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாலிக்கல் செல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு பயன்படுது. ஒன்றோடு ஒன்று சேர்த்து பிணைச்சி ஒரு டைட்டாக ஒரு திக் லேயராக ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு தான் இந்த ஹயாலுரோனிக் ஆசிட் பயன்படுது. ஏன்னா ஸ்போம் உள்ளுக்குள்ளார என்ட்ராகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஹயாலுரோனிக் ஆசிட் இங்கே தான் செக்ரீட் ஆகுது. கொரோனா ரேடியேட்டாவில் செக்ரீட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் செல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டி டைட்டாக ஆக்கிறது. அதே டைமில் இந்த அக்ரோசோமல் மெம்பரேன் disintegrates releasing the proteolytic enzyme hyaluronidase during sperm entry through the corona radiata and zona pellucida. இதே டைமில் என்னாகும், ஸ்போமில் வந்து அக்ரோசோம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அதனுடைய ஹெட் ரீஜனில் முன்னாடியே இருக்கும் அக்ரோசோம். அந்த அக்ரோசோமில் இருந்து என்னாகுது அப்படின்னா அங்கே ஒரு என்சைம் செக்ரேட் ஆகுது. அந்த என்சைமுக்கு பேர் என்ன சொன்னோம், ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். அந்த என்சைமுடைய பேர் என்ன அப்படின்னா ஹயாலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த ஹயாலுரோனிடேஸ் என்சைம் நம்ம இப்படியும் சொல்லலாம், புரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஹயாலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைமுக்கு புரோட்டியோலைட்டிக் என்சைம்னு பேர் சொல்லலாம், இன்னொரு பேர் சொல்லலாம். புரோட்டியோலைட்டிக் மீன்ஸ் புரோட்டியோ அப்படின்னா புரோட்டீன், லைட்டிக்னா டைஜஸ்ட். அப்போ ஒரு ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைமுக்கு பேர் தான் ஹயாலுரோனிடேஸ். அப்போ இந்த ஹயாலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, அந்த ஸ்பெர்மினுடைய அக்ரோசோமல் பார்ட்டில் இருந்து ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆன உடனே இது போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எக்னுடைய அவுட்டர் ரீஜனில் இருக்கிற ஹயாலுரோனிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும். ஹயாலுரோனிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் பண்ணுறதுனால தான் இப்போ சோனா பெல்லுசிடா, கொரோனா ரேடியேட்டா இந்த லேயர்லாம் என்ன ஆகுது, டிசன்டகிரேஷன் ஆகுது. டிசன்டகிரேஷன் ஆகி ஸ்போம் ஈஸியாக உள்ளுக்குள்ளார நுழைஞ்சிருது. அப்போ அந்த ஸ்போமினுடைய அக்ரோசோமல் பார்ட்டில் இருந்து ஹயாலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் செக்ரீட் ஆகுது. இந்த ஹயாலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எதை டைஜஸ்ட் பண்ணும், அதாவது சோனா பெல்லுசிடா அப்படிங்கிற லேயரையும் கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற லேயரையும் டைஜஸ்ட் பண்ணும். அதை டைஜஸ்ட் பண்ணி ஸ்போம் வந்து ஈஸியாக உள்ளுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு இது பயன்படுது. ஸோ த நெக்ஸ்ட்டு, ஒன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் இஸ் அக்காம்ப்ளிஷ்டு, cortical granules from the cytoplasm of the ovum form a barrier called fertilization membrane around the ovum, preventing further penetration of other sperms. Thus polyspermy is prevented. இப்போ ஒரு டைம் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு போச்சு, ஒரு ஸ்பெர்ம் தான் உள்ளுக்குள்ளார என்ட்ராச்சு, என்ட்ரான உடனே ஒரு ஃபெர்டிலைசேஷன் ஓவர். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய கார்டிக்கல் கிரானியூல்ஸ், சைட்டோபிளாசத்தில் கார்டிக்கல் கிரானியூல்ஸ் நிறையா இருக்கும். இந்த கார்டிக்கல் கிரானியூல்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு மெம்பரேன் அது ஃபார்ம் பண்ணுது.
அந்த மெம்பரேனுக்கு பேர் என்ன? ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் சொல்லலாம். அந்த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் இந்த எக்கை சுற்றிலும் ஃபார்ம் ஆயிடுது. இந்த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேனை உருவாக்கி எக்கை சுற்றிலும் ஃபார்ம் பண்ணிடும். உடனே அதர் ஸ்போம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளார என்ட்ராக முடியாது, இம்மிடியேட்டாக அது ப்ரிவெண்ட் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் பாலிஸ்பெர்மி. இப்போ பாலி மீன்ஸ் மெனி, ஸ்பெர்மின்னா ஸ்போம். அப்போ மெனி ஸ்போம் cannot enter into the egg. This process is known as பாலிஸ்பெர்மி. இப்போ புரியுதா பாலிஸ்பெர்மினா என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கம்ப்ளீட்டாக. The first cleavage produces two identical cells called blastomeres. So what is meant by blastomeres? After fertilization, the fertilized egg undergoes into divided into two cells is known as blastomeres. These produce 4 cells, then 8 and so on. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 செல்ஸாக டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 4 செல்ஸ் டிவைட் ஆகும், தென் 8 செல்ஸ் டிவைட் ஆகும், அப்புறம் 16, then 32, then 64 in that way. So after fertilization, the fertilized ovum undergoes into cleavage. After 72 hours of fertilization, a loose collection of cells forms a berry-shaped cluster of 16 or more cells called the morula. So what is meant by morula? After fertilization, after 72 hours, a loose collection of cells எல்லாமே ஒரு லூசனிங்காக அரேஞ்ச்டு ஆகிருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் பெரி ஷேப்டு கிளஸ்டர் ஆஃப் 16 ஆர் மோர் செல்ஸ். மினிமம் 16 செல்ஸ் இருக்கலாம், மேக்ஸிமம் அதிகமான செல்ஸ் இருக்கலாம். இந்த அமைப்புக்கு பேர் தான் மொருலா. ஸோ மினிமம் 16 செல்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ செல்ஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மொருலா அப்படின்னு சொல்லலாம். So, under the influence of progesterone, smooth muscles of the fallopian tube relax and the dividing embryo takes 4 to 5 days to move through the fallopian tube into the uterine cavity and finally gets implanted in the uterine wall. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ப்ரொஜெஸ்டிரான் செக்ரீட் ஆகும். இந்த டைமில் ப்ரொஜெஸ்டிரான் செக்ரீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபல்லோபியன் டியூப் என்னாகும் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிரும். ஃபல்லோபியன் டியூப் ரிலாக்ஸ் ஆன உடனே அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் டிவைடிங் எம்ப்ரியோ என்னாகும் அப்படின்னா 4 to 5 டேஸில் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா ஃபல்லோபியன் டியூப் வழியாக யுட்ரீனுக்கு போயிடும். அங்கே போய்ட்டு யுட்டரஸுக்கு போயிட்டு அந்த யுட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் வால்ஸ், இந்த எண்டோமெட்ரியல் வால்ஸில் போய் இம்ப்ளான்டேஷன் ஆகும். அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு எங்கே இம்ப்ளான்டேஷன் ஆகுது அப்படின்னா யுட்டரின் வாலில் இம்ப்ளான்டேஷன் ஆகும். அதாவது எண்டோமெட்ரியன் வால்ஸில் இம்ப்ளான்டேஷன் ஆகும். இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது அந்த கரு வந்து பதிக்கப்படுறது, பதித்தல் அப்படிங்கிறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ at this point the embryo consists of a fluid-filled hollow ball of about 100 cells called the blastocyst. இப்போ இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த செல்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்டாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு இங்கே டயக்ராம் பாருங்கள். பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் மார்ஜினில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயரில் ஒரு செல்ஸ் இருக்கும். இந்த சிங்கிள் லேயர் செல்ஸ் வந்து ஃப்ளாட்டன் ஷேப்பில் இருக்கும். இந்த ஃப்ளாட்டன் ஷேப்பில் இருக்கிற செல்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ட்ரோபோபிளாஸ்ட். இந்த சிங்கிள் லைனில் ஃப்ளாட்டன் ஷேப்பில் அமைஞ்சிருக்கிற இந்த செல்லுக்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டோசிஸ்டினுடைய அப்பர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா எ குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் எவ்வளோ இருக்கும் மினிமம் அப்படின்னா அதாவது 20 to 30 ரவுண்டட் செல்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்கிறோம். சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹாலோ போர்ஷனுக்கு பேர் தான் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறோம். சிஸ்ட்னா உரை அப்படின்னு அர்த்தம்.
இங்கே பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஹாலோ போர்ஷன்ஸ் found at the central part of the cells is known as blastocyst. Then the blastocyst is composed of a single layer of a large flattened cells called trophoblast. நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது flattened ஷேப்பில் இருக்கும், சிங்கிள் லேயரில் அமைஞ்சிருக்கும். இந்த செல்லுக்கு பேர் trophoblast. இது 1 மார்க்கில் கேட்கலாம். What is meant by trophoblast? And a small cluster of 20 to 30 rounded cells called the inner cell mass. அதாவது இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த செல்ஸினுடைய அப்பர் பார்ட்டில் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த குரூப் ஆஃப் செல்ஸுக்கு பேர் தான் இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இன்னர் செல் மாஸுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், என்ன அப்படின்னா எம்ப்ரியோ பிளாஸ்ட். இன்னர் செல் மாஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் எம்ப்ரியோ பிளாஸ்ட். இது எத்தனை செல்ஸ் இருக்குது? 20 to 30 ரவுண்டட் செல்ஸ். இந்த செல்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்னர் செல் மாஸ் ஆர் எம்ப்ரியோ பிளாஸ்ட். ஏன்னா த இன்னர் செல் மாஸ் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட் டெவலப்ஸ் இன்டு த எம்ப்ரியோ. இதுதான் பின்னாடி எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. இந்த இன்னர் செல் மாஸ் தான் என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது பின்னாடி, அதாவது கரு உற்பத்தி ஆகுது. இதிலிருந்து தான் கரு உற்பத்தி ஆகுது. அண்டு பிகம்ஸ் எம்பிடட் இன் த எண்டோமெட்ரியம் ஆஃப் த யூட்டரஸ். ஆக்சுவலாக இந்த டோட்டல் செல்ஸும் எங்கே இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்கு அப்படின்னா எண்டோமெட்ரியல் வால்ஸில் இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்கு. திஸ் ப்ராசஸ் இஸ் கால் இம்ப்ளான்டேஷன் அண்டு இட் ரிசல்ட்ஸ் இன் ப்ரெக்னன்சி. இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன், அதாவது கரு உட்பதித்தல். இம்ப்ளான்டேஷன் சொல்கிறோம், அல்லது கரு உட்பதித்தல், அதாவது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகும். If the fertilized ovum is implanted outside the uterus, it results in ectopic pregnancy. ஒருவேளை நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் எண்டோமெட்ரியல் வால்ஸில் தான் இம்ப்ளான்டேஷன் ஆகணும், இது நார்மல். சம்டைம்ஸ் த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் இம்ப்ளான்டட் இன் fallopian tube. This process is known as ectopic pregnancy. சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா இது அப்நார்மல் கண்டிஷன் தான் இது. அதாவது யுட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் எங்கே போகுது, அந்த கரு வந்து எங்கே அந்த அதாவது ஃபெர்டிலைஸ்டு ஓவம் எங்கே உற்பத்திக்கப்படுது அப்படின்னா fallopian டியூப்பில் இம்ப்ளான்டேஷன் ஆகுது. இந்த மாதிரி fallopian டியூப்பில் இம்ப்ளான்டேஷன் ஆகிற இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதாவது வெளி கருவுறுதல். அதாவது யுட்ரஸில் கருவுறுதல் நடக்காமல் எங்கே நடக்குது? fallopian டியூப்பில் கருவுறுதல் நடக்குது. அந்த கருவுற்ற முட்டை வந்து எங்கே உற்பத்திக்கப்படுது? அதாவது fallopian டியூப்பில் இம்ப்ளான்டேஷன் ஆகுது. இப்படி நடந்தால் அது பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். About 95% of ectopic pregnancies occur in the fallopian tube. இது மேக்ஸிமம் எத்தனை பர்சன்டேஜ் நடக்கலாம்னா 95% நடக்கலாம். இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது 95% எங்கே நடக்குது அப்படின்னா fallopian டியூப்பில் மட்டும்தான் நடக்குது. த growth ஆஃப் த embryo may cause internal bleeding. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது fallopian டியூப்பில் இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி நடக்கிறதுனால இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங் ஆகும், உள்ளுக்குள்ளாரியே இரத்த கசிவு ஏற்படும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டர்னல் ப்ளீடிங். அப்புறம் என்ன ஆகலாம்? இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்புறம் அண்ட் இன் சம் கேசஸ் ஈவன் டெத்து டியூ டு ரப்சர் ஆஃப் த fallopian டியூப். இதனால் என்ன ஆகுது? இந்த சின்ன fallopian டியூப்பில் குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த டியூப்பு ரப்சர் ஆகும். இந்த டியூப்பு ஃபுல்லாக ரப்சர் ஆகி அந்த இட் மே லீட்ஸ் இன்டு டெத்து. இதனால் அந்த குழந்தை வந்து டெத் ஆகலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு பேர் தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். Monozygotic identical twins. Mono means single. அப்போ single zygote twins அப்படின்னு சொல்லலாம். They are produced when a single fertilized egg splits into two during the first cleavage. They are of the same sex, look alike and share the same genes. அதாவது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபெர்டிலைஸ்டு எக்கில் ஒரு ஸ்போ மட்டும் ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஒரு சிங்கிள் எக்கை ஒரே ஒரு ஸ்போ மட்டும் ஃபெர்டிலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு
குழந்தை ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த சிங்கிள் ஸ்போம் fertilize into the single egg and produce two same sex. இதுலேருந்து உருவாகிறது வந்து ஒரே மாதிரி செக்ஸாக இருக்கும். அதாவது ரெண்டும் ஆணாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டும் பெண்ணாக இருக்கலாம். ஆனால் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும், லுக் அலைக், அண்டு ஷேர் த சேம் ஜீன்ஸ். ஜீன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்சர்லேயும் ஒரே மாதிரி இருக்கும், ஜீன்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் மானோசைகோட்டிக் ட்வின்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அப்போ ஒரு ஸ்போம் ஒரு எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணி அதிலேருந்து உருவாகிற ட்வின்ஸ்க்கு பேர் மானோசைகோட்டிக் ட்வின்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைசைகோட்டிக் ட்வின்ஸ் ஆர் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைனா ரெண்டு. அப்போ தே ஆர் ப்ரொடியூஸ்டு when two separate eggs are fertilized by two separate sperms. அதாவது எப்படின்னா ரெண்டு ஃபெர்டிலைஸ்டு எக் இருக்கும், ரெண்டு எக் இருக்கும். இந்த ரெண்டு எக்கையும் ரெண்டு ஸ்போம் தனித்தனியாக ஃபெர்டிலைஸ் பண்ணும். டூ செப்பரேட் எக் fertilized by two separate sperm, then each one form the baby. The twins may be of the same sex of different sex and are non-identical. இதில் பார்த்தீங்கன்னா மேபி ஆஃப் த சேம் செக்ஸ், செக்ஸ் வந்து சேமாக இருக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் செக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேலாக தான் இருக்க முடியும். மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பேர் டைசைகோட்டிக் ட்வின்ஸ் ஆர் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு சியாமீஸ் ட்வின்ஸ் ஆர் யுனைட்டட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படின்னா they are the conjoined twins who are joined during birth. அதாவது இந்த ட்வின்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிறக்கும்போது ரெண்டு பேருமே இணைஞ்சே பிறப்பாங்க. அதாவது ஒட்டி பிறத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கன்ஜாயின்ட் மீன்ஸ் ஒட்டி பிறக்கிறது, இணைஞ்சே பிறக்கிறது. அந்த மாதிரி ட்வின்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சியாமீஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர் ஆர் 3 types of twins. ஃபஸ்ட்டு மானோசைகோட்டிக் ஆர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், நெக்ஸ்ட்டு டைசைகோட்டிக் ஆர் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ், தேர்ட் ஒன் சியாமீஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து 3 type of twins நம்ம பார்த்துட்டோம். த நெக்ஸ்ட் ஒன் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இதை வந்து நம்ம PCOS அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட் ஃபார்மில் PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். அதாவது அண்டச்சுரப்பியில் கட்டி உருவாகிறதுக்கு பேர் தான் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அண்டச்சுரப்பியில் கட்டி சில பேர்த்துக்கு உருவாகலாம். இதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். PCOS is a complex endocrine system disorder that affects women in their reproductive years. இது பெரும்பாலும் பெண்களை தான் பாதிக்குது. எப்போ அப்படின்னா reproductive years, during reproductive years. The complex endocrine system disorder, அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் டிசார்டர் ஆகிறதுனால, அதாவது நாளமில்லா சுரப்பி டிசார்டர் ஆகிறதுனால இந்த PCOS அப்படிங்கிற டெஃபெக்ட்ஸ் ஏற்படுது. பாலிசிஸ்டிக் மீன்ஸ் மெனிசிஸ்டிக். இங்கே பாலினா மெனி, அப்போ மெனிசிஸ்டிக். இது பேர் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், மெனிசிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இட் ரெஃபர்ஸ் டு மெனி பார்ஷியலி ஃபார்ம்டு ஃபாலிக்கல்ஸ். அதாவது ஃபாலிக்கல்ஸ் வந்து உருவாகும், ஒவ்வொரு ஃபாலிக்கல்ஸ்குள்ளாரையும் எக்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் அது வந்து பார்ஷியலி ஃபார்ம்டு ஃபாலிக்கல்ஸ், அதாவது முழுமையாக அந்த எக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. அதுக்கு பேர் தான் பார்ஷியலி ஃபார்ம்டு ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே உருவாகுது, ஓவரிஸில் உருவாகுது. விச் கண்டெயின் அண்ட் எக்கு ஈச். ஆனால் அந்த ஃபாலிக்கல்ஸ்குள்ளார எக்கு இருக்கும், ஆனால் அது வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகாது. அதாவது ஒரு முழுமையற்ற எக்கு ஃபார்ம் ஆகுது, அது வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகாது. பட் தே do not grow to maturity or produce eggs that can be fertilized. இந்த மாதிரி ஒரு முழுமையான எக்கு உருவாக முடியாது அல்லது மெச்சூர் ஆகாது. அதனால் ஃபெர்டிலைசேஷனும் நடக்காது. அப்போ எக்கு உருவாயும் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். உமன் வித் PCOS மே எக்ஸ்பீரியன்ஸ் irregular menstrual cycles.
அதனால் இது வந்து அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் உருவாகலாம். அந்த பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சரியாக நடக்காமல் போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இன்க்ரீஸ்டு ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ், அதாவது ஆண்ட்ரோஜனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இன்க்ரீஸ்டு ஆண்ட்ரோஜன் லெவல் அப்படிங்கிறது ஆண்ட்ரோஜனுடைய லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆக்சுவலாக இது வந்து மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் இட் மே பி ப்ரொடியூஸ் இன் ஃபீமேல். ஸோ the androgen hormones may be increased during these defects. Excessive facial or body hair growth, இதாவது அளவுக்கு மீறி அளவுக்கு அதிகமான ஹேர் வந்து ஃபார்ம் ஆகும். பாடியில் அளவுக்கு அதிகமான ஹேர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம இப்படி சொல்லலாம், ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸசிவ் பாடி ஹேர் க்ரோத்தை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன சிம்டம்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அக்னி அப்படிங்கிறது முகத்தில் முகப்பரு தோன்றுறது. இந்த மாதிரி டெஃபெக்ட்ஸ் வரும்போது முகத்தில் நிறையா முகப்பரு உருவாகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அக்னி. அப்புறம் ஒபிசிட்டி, அந்த பெண்களுக்கு வந்து உடல் பருமன் ஏற்படுறது. உடல் பருமன்னா உடல் குண்டாகிறது, உடல் பருமன் அதிகரிக்கும், அதான் ஒபிசிட்டி. ரெடியூஸ்டு ஃபெர்டிலிட்டி, அவனுடைய இனப்பெருக்க திறன் குறைஞ்சி போயிடும். ரெடியூஸ்டு ஃபெர்டிலிட்டின்னு என்ன அர்த்தம், இனப்பெருக்க திறன் குறையலாம். அண்ட் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் டயாபெட்ஸ், அதாவது டயாபெட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் சர்க்கரை வியாதி. அப்போ அவங்களுக்கு சர்க்கரை வியாதி அதிகரிக்கலாம். ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓஸ் இன்க்ளூட்ஸ் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். எப்பவுமே அவங்களுடைய வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை மாற்றணும். ரெண்டாவது, எப்பயுமே அவங்களுடைய லைஃப்பில் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி சில ப்ராசஸை நம்ம கண்டக்ட் பண்ணணும். அதான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அப்புறம் வெயிட் லாஸ், அவனுடைய உடல் பருமனை குறைக்கணும், அது வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறோம். அண்டு டார்கெட்டட் ஹார்மோன் தெரப்பி, பர்டிகுலர் ஹார்மோன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதான் டார்கெட்டட் ஹார்மோன் தெரப்பி. அப்படின்னா பர்டிகுலர் ஹார்மோன் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் டார்கெட்டட் ஹார்மோன் தெரப்பி. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் ஆர் பிசிஓஎஸ். அப்படின்னா அண்டச்சுரப்பியில் அண்டக கட்டி உருவாகிறதுக்கு பேர் தான் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்.